நான் சிலது உங்களுக்கு சொல்றேன். முஸ்லிம் வேட்பாளர் நிக்கிறாரு, அவர் ஆதரிச்சா என்னங்கிறீங்கல்ல. 2004 இதே மாதிரி சில பேர் மானங்காக்க புறப்பட்டார்கள். 2004 தேர்தல்ல திமுக ஒரு அணியாக இருக்கிறது, அண்ணா திமுக ஒரு அணியாக இருக்கிறது. அந்த நேரத்தில் தேசிய லீக் அது கொஞ்சம் வலிமையாக, இப்ப இருக்கிறத விட நல்ல வலிமையாக இருந்த ஒரு நேரம். அந்த தேசிய லீக் எல்லாம் சேர்ந்து ஒரு அணி அமைக்கிறாங்க. இந்த அணியை விட வலுவான பலமான ஒரு மூணாவது அணி அமைக்கிறாங்க. அந்த மூணாவது அணி எது? திருமாவளவன் அந்த அணியில் இருக்கிறார், கிருஷ்ணசாமி அந்த அணியில் இருக்கிறார், அதே மாதிரி தேசிய லீக் அந்த அணியில் இருக்கிறது. இவங்கெல்லாம் அதுபோல கண்ணப்பன் இருக்கிறாரு, அவர் யாதவ சங்க ராஜ கண்ணப்பன் இப்ப திமுகவில் இருக்கிறார். அவர் கொஞ்சம் அண்ணா திமுகவில் இருந்தார். இந்த ராஜ கண்ணப்பன் யாதவ சபை வச்சிருந்தாரு. அப்ப யாதவர்கள் எல்லாம் ஒரு பக்கம் ஆதரவு, தலித் மக்கள் எல்லாம் ஒரு பக்கம் ஆதரவு, அதுக்கப்புறம் கிருஷ்ணசாமி அவர் இருக்கிறாரு. இப்படி ரெண்டு வகையான தலித்துகள். அப்ப அந்த எல்லாரும் ஆதரிக்கக்கூடிய வகையில ஒரு மூணாவது அணி உண்டாகுது. அந்த மூணாவது அணியில முஸ்லிம்கள் 4 இடத்துல போட்டிட்டாங்க. தேசிய லீக் சார்பா கடலூர்ல போட்டிட்டாங்க, திருப்பத்தூர் தொகுதியில போட்டிட்டாங்க, புதுக்கோட்டையில போட்டிட்டாங்க, இந்த மத்திய சென்னையில போட்டிட்டாங்க. எப்ப 2004 தேர்தலில் இந்த 4 முஸ்லிம்கள் உங்களை விட உங்களுக்கு கிருஷ்ணசாமி மட்டும்தான் இருக்கிறாரு. அப்ப அமைச்ச அணியில கிருஷ்ணசாமி இருந்தார், பிளஸ் திருமாவளவன் இருந்தார், பிளஸ் கண்ணப்பனும் இருந்தார். கண்ணப்பன் உங்களை விட 2 மடங்கு கூடுதலான வலுவான அணி. அந்த வலுவான அணியோடு உங்களை விட ஸ்ட்ராங்கான ஒரு அணியை அமைத்து 4 இடத்துல முஸ்லிம்கள் போட்டியிட்டார்கள். இந்த 4 இடத்திலையும் இந்த தமுமுக காரர்கள் கச்சை கட்டி கொண்டு அவர்களை தோற்கடிப்பதற்கு வேலை செய்தீர்களா இல்லையா? முஸ்லிம் என்பதற்காக ஆதரிக்கணும். இப்ப சமுதாய உணர்வோட பீரிட்டுக்கிட்டு பொங்குத அது நிஜமாக இருக்குமே. ஆனால் 2004 தேர்தலில் உங்களுக்கு அவன் தான் பாடம் காட்டியிருக்கிறான். நீங்க 4 சீட்டுக்கு தான் நிக்கிறீங்க. இப்ப 6 தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லிட்டு வளர்ந்துட்டோம்னு சொல்றீங்க. உங்களுக்கு 4க்கு மேல ஆள நிப்பாட்ட இயலல. அன்னைக்கு அவன் 4 நிப்பாட்டி காட்டி விட்டான், அன்னைக்கே மானம் காத்துட்டான். ஒரு சீட்டுக்கு உள்ள ஆளுக்கு நாங்க கிடையாது, நாங்க 4 சீட் நிப்போம்னு சொல்லி உங்களோட ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணி அமைச்சு 4 தொகுதியில முஸ்லிம் போட்டிட்டான கிருஷ்ணசாமி, திருமாவளவன், கண்ணப்பன் ஆதரிச்சாங்களே. நீங்களும் சேர்ந்து ஆதரிச்சு இருந்தால் அந்த 4ல ஒரு 1வது ஜெயிச்சிருக்கலாமே, ஒரு 2வது ஜெயிச்சிருக்கலாமே. நீங்க என்ன செஞ்சீங்க? அப்ப சமுதாயம் அப்ப நீங்க யாரா கேட்டீங்களா? இன்றைக்கு கேட்கக்கூடிய உங்கள்கிட்ட SMS அனுப்பிட்டு தெரியுறாங்களே தமுமுக, இவங்க எல்லாம் அந்த வேலை செஞ்சவங்க. இதே மத்திய சென்னையில் என்ன செஞ்சாங்க? முஸ்லிம் சமுதாயத்தினுடைய வேட்பாளருக்கு எதிராக களம் இறங்கி உசுர கொடுத்து என்ன செய்தார்கள்? வேலை செய்தார்கள். அப்ப முஸ்லிம் சமுதாயம் தான் ஆதரிக்கணும் என்று சொல்றது பொய். அவர்களை ஏற்றுக்கொள்ளாத ஒரு கொள்கை. நம்ம ஆள் என்றால் ஏற்ற ஆதரிச்சிட முடியுமா என்று பேசிவிட்டு தனக்குண்டு வரும் பொழுது என்ன செய்யறாங்க? நாங்க எங்களை ஆதரிங்க, நாங்கள் முஸ்லிம் தானே, நாங்க தானே சமுதாய அமைப்பு, எங்களை ஆதரிக்காட்டி எப்படி?